மதுரை சாமநத்தம் நெடுங்குளம் சாலையில் உயர்நிலைப் பள்ளி அருகே டீக்கடை நடத்தி வருபவர் செல்வம் என்கிற முத்து. இவரது மகன் தனசேகர பாண்டியன் என்கிற செந்தில். செந்திலுக்கு காவ்யா என்ற மனைவியும் 2 ஆண் குழந்தைகளும் உள்ளனர். சாமநத்தம் ஊராட்சியின் முன்னாள் துணைத் தலைவராக இருந்த செந்தில் தற்போது அதிமுக இளைஞர் ஒன்றிய பாசறை செயலாளராக பொறுப்பு வகித்து வந்தார். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை அதிகாலை செந்தில் வழக்கம் போல தங்கள் டீக்கடையை திறக்க சென்றுள்ளார். அப்போது டீக்கடை வாசலில் அமர்ந்திருந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் மது அருந்திக் கொண்டிருந்ததாகவும் அவர்களை எழுந்திருக்கச் சொன்னதால் உண்டான வாக்குவாதம் முற்றி அந்த கும்பல் செந்தில் குமாரை டீக்கடைக்குள் புகுந்து சர்ர மாரியாக வெட்டி தலையை துண்டித்துவிட்டு தப்பிச் சென்றதாகவும் கூறப்பட்டது. செந்திலை வெட்டிய கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடவே அக்கம் பக்கத்தினர் டீக்கடைக்கு எதிரே உள்ள செந்திலின் வீட்டில் இருந்த அவரது தந்தை செல்வத்திடம் கூறினர். சம்பவ இடத்திற்கு சிலைவான் காவல் நிலைய போலீசார் வரவழைக்கப்பட்டு உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொடூர கொலை சம்பவம் தொடர்பாக சந்தேகத்திற்கிடமான 3 பேரை போலீசார் பிடித்து விசாரித்து வருகிறார்கள். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் செந்திலுக்கும் அவரது மனைவிக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு அவரது மனைவி 4 நாட்களுக்கு முன்பு கோபித்துக் கொண்டு தாய் வீட்டுக்கு சென்று விட்டதும் இந்த சூழலில்தான் கொலை நடந்திருப்பதும் தெரிய வந்தது. குடும்ப பிரச்சனை காரணமாக இந்த கொலை நிகழ்ந்ததாக தெரிவித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் அது என்ன பிரச்சனை என்பதை பின்னர் கூறுவதாக தெரிவித்தார். சாமநத்தம் என்கிற பகுதியில செந்தில் என்கிற தனசேகர பாண்டியன் அப்படிங்கிறவர் 6 பேர் சேர்ந்து கொலை பண்ணதா புகார் அதுக்கான விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுல முதற்கட்டமான விசாரணையில இந்த இன்சிடென்ட் குடும்ப பிரச்சனை காரணமா நடந்துள்ளதாக தெரிய வருகிறது. இது சம்பந்தமா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஒரு 3 நபர்களை வழக்கு பதிவு பண்ணி கைது செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அதிமுக நிர்வாகி செந்தில் குடும்ப பிரச்சனையால் கொலை செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் சொல்லப்பட்டாலும் இந்த கொலைக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு கூலிப்படையை ஏவி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் இதில் தொடர்புடைய மேலும் 3 பேரை தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அனைத்து கொலைகாளிகளும் சிக்கினால் யாருக்காக, யார் தூண்டுதலின் பேரில், என்ன பிரச்சனைக்காக இந்த கொடூர கொலை சம்பவம் நிகழ்த்தப்பட்டது என்பது வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக திருப்பரங்குன்றம் செய்தியாளர் பாலமுருகன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.